ஹே காய்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ்வலா. இங்கே பார்த்தீங்கன்னா பைரவி சிறப்பான சம்பவம் செஞ்சு விட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இது மேலே தான் போய் பார்த்துட்ருக்கோம். சுற்றி எல்லார் வீட்டையும் போய் பார்த்துட்ருக்கோம். நைட்லனா ஒரு கார்டிங்கே இது மேலே தான் பெட்ரூம் மாதிரி. கீழே இருக்க எல்லா ஸ்லிப்பர் எடுத்து வந்து மேலே போட்டு வைக்கும், மேட் எடுத்துன்னு வந்து மேலே போட்டு வைக்கும். இங்கே தான் பார்த்துட்ருப்பான். பேபி கீழே இருக்கும். பைரவி மட்டும்தான் வந்து இதுமாரி வேலைலாம் பண்ணுறது. அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கா, நைட்டு எலியா பூனையா என்னான்னு ஒடிச்சின்னு தெரிலங்க. ஸோ இங்கே தான் சுற்றி இருந்தவன் அன்றைக்கின்னு பார்த்து நைட்டு வந்து இங்கே பாருங்கள், இது வந்து பக்கத்தில் வந்து இது ஃபுல்லாக காலி ஸ்பேஸு. இந்த பக்கம் கேட்டு கூட இல்லை. நல்ல வேலை அவள் இந்த பக்கம் இறங்கலை. அவள் என்ன பண்ணியிருக்கா, எலியோ ஏதோ ஓடிச்சு போல், எலியோ பூனையானான்னு தெரில, இந்த பக்கம் இறங்கிட்டா. இந்த சின்ன கேப் இந்த பக்கம் இறங்கிட்டா. இது வந்து கடை கட்டியிருக்காங்க. இங்கே வந்து க்ளோஸ்டு டோர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, மெயின் கேட்டு. ஸோ இந்த பக்கம் இறங்கிட்டு காலையிலேருந்து ஒரே கற்று. அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா போயிட்டு அந்த பக்கமாக போயிட்டு அவங்கக்கிட்ட பேசி ஓனரை வர வச்சு அப்படி ரெஸ்கியூ பண்ணி கூட்டின்னு வந்தோம் அவங்கள. ஸோ இந்த வீடியோவில் வாங்க பைரவி ரெஸ்கியூ பண்ணதை ஃபுல்லாக பார்ப்போம். தென் உங்கள் டாக் ஏதாவது இந்த வேலை பண்ணியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டாக் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி கதறிட்டு இருக்கா பார்த்தீங்களா. சும்மா இருக்காதுங்க பைரவியை பொறுத்த வரைக்கும். ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு இடத்துல கும்முன்னு படுக்காது. சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு கார்டிங்காக இருக்கும். துருன்னு இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து சிறப்பான சம்பவம் செஞ்சு விட்டா. பக்கத்தில் குதிச்சுட்டு ஒரே கற்று. பைரவி எங்கடா காணும். எல்லாரும் பைரவியை கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்காங்க. சரி, ரொம்ப கத்திட்டே இருக்காரு. சரி, அவுத்து விடலான்னு போய் பார்த்துருக்காங்க. பைரவியை காணும். கட்டி போட்ட இடத்துல எங்கே கட்டி போடாமலே இதை கட்டிட்டு இருக்குன்னு சொல்லி வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துருக்காங்க. அப்புறம் தான் பார்த்தா சவுண்ட் வந்து பின்னாடி வீட்டிலேருந்து வருது. அதுக்கப்புறம் வந்து எட்டி பார்த்துருக்காங்க. பார்த்தா பின்னாடியில் வீழ்ந்துட்டுருக்கு. அப்படி கத்திட்டுருக்கு. மேலே எகிரி குதிச்சு வரத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கு போல். வேலைக்கு ஆகலை. நம்ம ஒரு ரோப்பு போட்டால் கூட அந்த ரோப்பை பிடிச்சி மேலே ஏறத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுது. ஸோ நல்ல வேலை என்னென்னா வந்து அந்த காம்பவுண்டில் வந்து கேட் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவனால் எங்கேயுமே வெளியே போக முடியல. கரெக்டாக அங்கேயே சேஃபாக இருந்தான். அப்படி கேட் போடாமல் பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்குது. அங்கே காந்தி விழுந்துருந்தா கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ஓடிட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் அக்காங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், இதுமாரி வந்து பக்கத்தில் அவங்க ஷாப் இருக்குது, அங்கே போய் கேளுங்கன்ட்டு. ஸோ அவங்க போயிட்டு அங்கே போயிட்டு பேசி அதுக்கப்புறம் அது உள்ளுக்க ஒரு வழி இருந்தது. அங்கே போயிட்டு பைரவி ரெஸ்கியூ பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ உங்கள் டாக் இதுமாரி சம்பவம்லாம் செஞ்சுருக்கான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நீங்கள் என்ன டாக் வச்சுருக்கீங்க, என்ன ப்ரீடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பைரவிக்கு வந்து இவங்கள பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து அவரை போய் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தென் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சேட்டையை பண்ணிட்டு பார்க்கறதுக்கு ராஜ பகதூர் மாதிரி நின்றுட்டு இருக்கு. ஓகே, பை பாய்.